நம்ம குணம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய குணங்கள் மாறணும். நம்ம குணத்தை கர்த்தர் பார்க்குறா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற இருதயத்தை பார்க்கிறாராம். என்ன சொல்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா அதுலேயே இந்த வசனத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போ உங்கள் இருதயத்தில் எந்த குணம் இருக்கிறது என்று நம்ம நிதானிக்க வேண்டும். அப்போ நல்ல குணம், கர்த்தர் விரும்புகிற குணம், அது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மறைந்திருக்கிற உண்மையான அலங்காரம் எதுன்னா குணம்தான். நம்ம வாழ்க்கையில் ஆடைகளையோ அணிகலங்களையோ அல்லது அலங்காரங்கள் அது கிடையாது. நமக்குள்ள மறைந்திருக்கிற உண்மையான அலங்காரம் எதுன்னா குணம்தான் நமக்கு அலங்காரமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் மக்கள் குணத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உனக்குள்ள நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நீ மாறாமல் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மாற மாட்டாங்க. நீங்கள் மாறணும், நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருந்தால் தான் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில் மாற்றமே வராமல் யாரையும் ஆதாயப்படுத்த முடியாது. அதனால் வெளிப்புறமான அலங்காரம், நல்லா ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் பைபிளை எடுத்துகிட்டு போகிறேன், இது இப்படி அலங்காரத்தை தேவன் விரும்புவதில்லை. உனக்குள்ள மாற்றங்கள் உண்டாக வேண்டும், உனக்குள்ள மாற்றங்கள் வர வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அதனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் இப்படியாய் கொடுத்து நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ குணம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். மத்தேயு புஸ்தகம் 5:48 உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பதை போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நம்முடைய ஆண்டவர் நல்ல குணமுடையவர். அல்லேலூயா. மன்னிக்கிறவர், அரவணைக்கிறவர், கிருபை உள்ளவர். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நல்ல குணத்தில் நிரம்பி இருக்கணும். இப்போ நமக்கு எதிரில் இருந்து வாழ்கிறவங்க அவங்க மோசமான குணமாக இருந்தாலும் அதற்காக நம்ம குணத்தை மாற்றியக்கூடாது. நாம் நல்ல குணத்தை காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்ம பூரண சற்குணர், அவரை போல நாமும் சற்குணராக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் இந்த குணத்தை தான் அவருடைய ஊழியங்களில் பார்க்க முடியும். அவரை ஏசினவர்கள், திட்டினவர்கள், அடித்தவர்கள், அவர்கள் பரியாசம் பண்ணவர் எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார். யாவருக்குமே அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அப்போ நம்ம குணத்தினாலே அலங்கரிக்கப்பட வேண்டும், நற்குணத்தினாலே நிறைந்து இருங்கள். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15:14 சொல்றாரு, நற்குணத்தினாலே நிறைந்தவர்களும். நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல குணத்துல நிரப்பி கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும், நித்திய ஜீவனை இழக்காம பார்த்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நல்ல குணம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். அப்ப நமக்கு இந்த குணத்தை பற்றி இந்த மாதம் முழுவதும் தியானிக்க அநேக வேத வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருத்தருடைய மனிதனுடைய வாழ்க்கை பற்றியும் நம்ம அந்த குணத்தை பற்றியும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பற்றியும் தியானித்துட்டு வருகிறோம். இப்போ 2வது வாரத்தில் நம்ம பார்த்தோம், யாக்கோபை பற்றி அநேக காரியங்கள் தியானித்தோம். யோசேப்பை பற்றி தியானித்தோம். யோசேப்பு எப்படிப்பட்ட குணத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு வாசித்தோம். துரோகத்தின் மத்தியில் குணத்தை இழக்கல யோசேப்பு, சோதனையில் அவர் குணத்தை இழக்கல, அநியாயத்தில் யோசேப்பு குணத்தை இழக்கவில்லை, நன்றி மறந்த சூழ்நிலையிலும் அவர் குணத்தை இழக்கல. அப்ப உயர்ந்த எகிப்துக்கு அதிபதியாய் உயர்ந்துட்டாரு. உயர்ந்த பிறகும் இனி எனக்கு துன்பம் விளைவித்த, உபத்திரம் படுத்தின என்னுடைய சகோதரர்கள் யாரெல்லாம், எந்த மனிதர்கள்லாம் எனக்கு துரோகம் பண்ணினார்களோ அவர்களை நான் பழி வாங்குவேன் என்று யோசேப்பு சொல்லல. அவருக்கு தன் அன்பை காட்டினார். உயர்ந்த பிறகும் தன் குணத்தை இழக்கவில்லை, தேவனுடைய அன்பிலே நிரம்பி வாழ்ந்தார். அப்ப நல்ல குணம் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. மோசமான குணம் அது நமக்குள்ள உபத்திரவத்தையும் பாடையும் கொண்டு வரும். மோசமான குணம் அது பிசாசுக்கு உரியது. அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். அல்லேலூயா. அப்ப பொல்லாத குணம் அது நம்மையே அழிச்சிடும், நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். நல்ல குணம் அது நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மளை உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய
குணத்தை பத்தி தியானிச்சோம். அவர் எப்படி மன்னிக்கிற குணமுடையவராக இருந்தார். அதாவது லோத்து ஆபிரகாமுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவனுக்கு ஒரு தீமை வரும்பொழுது அவனுக்காக பரிந்து பேசினார் ஆபிரகாம். அப்ப மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. அதனாலதான் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. தாவீது பற்றி சொன்ன, தாவீது சவுலை மன்னித்தார். சவுல் தாவீத சில வருடங்கள் துன்புறுத்திட்டே இருந்தார், துரத்தி கொண்டே இருந்தார் கொலை செய்யணும்னு. ஆனா ஒரு நாள் சவுலை கொலை செய்கிற வாய்ப்பு கிடைத்த பொழுது, கொன்று போட வாய்ப்பு கிடைத்த போது, தாவீது அபிஷேகம் பெற்ற மனுஷன் மேலே என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நல்ல குணம் இல்லை. அதாவது நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், எப்போ பழி வாங்கலாம், அப்படிதான் மனுஷர்கள் இருக்கிறார்கள். அது தேவன் விரும்புவதே கிடையாது. உனக்கு துன்பம் விளைவித்தவர்களை உதவி செய்கிற ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தா அவங்களுக்கு உதவி செய். அதுதான் நல்ல குணம். ஸ்தேவான் அதே போல மன்னிக்கிற குணமுடையவராக இருந்தார். ஸ்தேவானை பற்றி வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் சுவிசேஷ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி அவர் பேசும்போது ஜனங்கள் கல்லால் அடித்து கொண்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவர் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றால், முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் இந்த பாவத்தை சுமத்தாத இரும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாத இரும் அப்படின்னு ஸ்தேவான் ஜெபிப்பதை பார்க்க முடியும். அப்ப மன்னிக்கிற குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதுதான் தேவனுடைய சுபாவம். அப்ப இந்த தேவனுடைய சாயல்ல மன்னிப்பது தான் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் மன்னிக்கிறவர்களா இருக்கணும், மறக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா பற்றி அநேக காரியங்கள் சொல்லிட்டே போலாம். அவர் மன்னிப்பதான் முதல்ல இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து சாபத்தில் இருந்த மக்களை மன்னித்து தேவனோடு ஒப்புரவாக்கினார். தன்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு மன்னிப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம மன்னிக்கிற குணமுடையவர்களா இருக்கணும். ஏசப்பா இரத்தத்தினால மன்னிப்பை வெளிப்படுத்தினார். வேதம் அதான் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை அது மன்னிக்கிறது, சுத்திகரிக்கிறது, நீதிமானாய் ஆக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சில மனிதர்கள் செய்யல, அவர்கள் மூலமாய் பிசாசு அவர்களை கிரியை செய்து நமக்கு எதிராக பிசாசா தூண்டி விடுகிறான். ஆனால் அந்த மனிதரை நம்ம பகைக்காமல் அவங்க மூலமாய் செயல்படுகிற அந்த கிரியையை கட்டி ஜெபிக்கணும். அந்த கிரியை படுத்துகிற அசுத்தாவியை கட்டி நம்ம அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. தேவன் அதை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அதே போல அப்சலோமை பத்தி நிறைய காரியங்கள் சொன்னேன். தாவீதுடைய முதல் மகன் அப்சலோம். தாவீதுக்கு விரோதமாய் அவன் செயல்பட ஆரம்பிச்சான். அப்ப அவனுக்குள்ள இருந்த தீய குணம் என்னன்னா, பழிவாங்கிற குணம் இருந்துச்சு. தன் சகோதரன் ஒன்றுவிட்ட சகோதரனை திட்டமிட்டு கொலை செய்தான். அதே போல அகந்தை உள்ளவன், பெருமை உள்ளவனாய் இருந்தான். அதனால அவன் அழிந்து போனான். இரண்டாவது துரோகமும் கலகமும் பண்ணனான். தாவீதுக்கு விரோதமாக, அரசுக்கு விரோதமாக, அரசியலுக்கு விரோதமாக அவன் துரோகம் பண்ணனான். நயவஞ்சகமும் நன்றி உணர்வு இல்லாதவனாய் இருந்தான். அதனால அப்சலோம் மரணத்தை அவன் சந்தித்தான். அல்லேலூயா. தாவீதுக்கு அப்புறம் ராஜாவா வர வேண்டியவன் அழிந்து போனான். காரணம் தீய குணம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். நாம உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஆண்டவர் சொல்வது போல குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அல்லேலூயா. அப்ப குணம்தான் உங்களை உயர்த்தும். திறமையினால வேலை கிடைக்கலாம். அந்த திறமையில நிலைச்சி இருக்கணும்னா நல்ல குணம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு நாம வேலைக்கு போறோம், வேலை கிடைக்கும். ஆனா தொடர்ந்து அந்த இடத்துல உனக்கு வேலை கொடுப்பாங்க, உன்னை நேசிக்கணும்னா நல்ல குணத்தை நீ வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த வேலை செய்யறோம் சரி, எஜமானா இருந்தாலும் சரி, உன்னை அழைச்சிட்டு போறாலும் சரி, உன்னை ரெகுலரா அந்த வேலையில பயன்படுத்துவார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் குணத்தை அணிந்தவனே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்க வேண்டிய குணம், இருக்கக்கூடாத குணத்தை பத்தி நம்ம சில காரியங்கள் தியானிப்போம். ஆண்டவர் ஆணை தேவனுடைய சாயல்ல படைத்தார். அல்லேலூயா. அவருடைய சாயலை ஆணை படைத்திருக்கிறார். அப்ப அந்த ஆண் என்பவன்
தேவனுடைய சாயலும் ரூபமும் உடையவனாய் இருக்கிறான். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆணுக்கு அவர் ஊதினார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆண்மகன் தேவனுடைய சாயல் என்று நம்ம நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அது வேதமும் அதான் சொல்லுகிறது. தேவனுடைய சாயலின்படி அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், ஆண்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள், முதலாவது தேவ பயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? தெய்வ பயம். வசனம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? குடும்பத்துல தெய்வ பயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசேப்பை பற்றி உதாரணமாக வாசிக்கும் பொழுது அவர் தெய்வ பயம் உடையவராய் இருந்தார். பாவம் அவரிடத்துல வரும்போது பாவம் செய்யல, பாவத்தை விட்டு விலகியே ஓடினார். அப்ப தெய்வ பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் விசுவாசம் இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரியர் 11:6 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து முடிப்பார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எதற்கும் பயப்படவே கூடாது. ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு சென்றார். ஆபிரகாம் அப்ப அவர்கிட்ட இருந்த பெரிய குணம் அதுதான், விசுவாசம். ஆபிரகாம்கிட்ட விசுவாசத்தின் தகப்பன் என்று தேவன் விலகி பண்ணினார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆண் குடும்பத்துல விசுவாசமா இருந்தா அந்த குடும்பமே விசுவாசத்துக்குள்ள வளர்க்கப்படும். அப்ப ஆணுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணம் விசுவாசம் என்கிற குணம் இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, துணிச்சல் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆணுக்கு இருக்க வேண்டிய மூணாவது குணம் துணிச்சல் இருக்கணும். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமானதா இரு, திகையாதே, கலங்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எதை நினைத்தையும் திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் துணிச்சல் இருக்கணும் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் என்னை வழி நடத்துவார் என்று அந்த துணிச்சலோடு நம்ம செய்யும் பொழுது இது ஆண்டவர் கொடுத்த பலன். என்னது? ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக தாவீதை பற்றி வாசிக்கும் பொழுது 17 வயது நிரம்பிய தாவீது ஒரு பெரிய கோலியாத், கிட்டத்தட்ட 9 அடி உயரம். அவன் இஸ்ரவேல் சேனையே பயந்து ஓடுது. ஆனா அவன் பயப்படவே இல்லை. பாருங்க என்ன துணிச்சல் பாருங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க என்ன துணிச்சல் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அவன் கோலியாத்தை கொண்டு கொஞ்சம் கூட பயப்படல தாவீது. இவன் ஒரு மாமிசம், இவனை கர்த்தர் இறையாக்கி போடுவார். அப்படிப்பட்ட துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும். ஆணுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம். அல்லேலூயா. எதையும் தேவனுடைய நாமத்துல துணிச்சலா நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான்காவது, கீழ்ப்படிதல் நமக்கு இருக்க வேண்டும். அது ஒரு குணம். கீழ்ப்படிகிறது ஒரு குணம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:22 நீங்க வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமில்ல, அதான் கீழ்ப்படுகிற காரியம். அல்லேலூயா. அப்ப வசனத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு ஆணுடைய மிகப்பெரிய குணம் கீழ்ப்படிவது, அதாவது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆண்கள் அப்படி இருந்துட்டாங்கன்னா அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற நபராய் மாறுவார்கள். நோவாவை உதாரணமா எடுத்துக்கலாம். நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பேழையை கட்டுன்னு சொன்னார். சுவிசேஷத்தை போய் சொல்லு, நான் மழையை பெய்ய வைக்க போறேன், வெள்ளத்தினால ஜலத்தினால அழிக்க போறேன், போய் சொல்லுன்றான். நோவா போய் சொல்றான். 120 வருஷம் சொன்னான். எத்தனை வருஷம்? ஒரு நாள் 2 நாள் சொல்ல, 120 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறான். கர்த்தர் மனம் திரும்புங்க, ஆண்டவர் பெரு வெள்ளத்தால அழிக்க போறாரு. எவனும் நம்பல. அந்த 120 வருஷம் சொல்லி யாருமே மனம் திரும்பல. ஆனா நோவா மனம் திரும்பினார்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், அவரும் அவர் குடும்பமும் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஐந்தாவது, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம், ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கொடுக்கிற ஒரு நேரம் வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:17 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம கொடுக்க வேண்டும், ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தானியேலை பார்க்கும்போது 3 வேளை ஜெபிக்கிற நபராக இருந்தார் பாபிலோன் தேசத்தில். அல்லேலூயா. நமக்கு வேலைகள் இருக்கும், பல 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 பொறுப்புகள் இருக்கும். அதன் மத்தியிலும் தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். நாம 3 வேளை கர்த்தருக்கு ஜெபிக்கிற நேரம் இருந்தால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 6வது, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் நேர்மை இருக்கணும். என்ன இருக்கணும்? நேர்மையா நடந்து கொள்ளணும். எல்லாவற்றிலும் நேர்மையா நடக்கணும். யோபுவை பாருங்க, அவன் உத்தமனும் நேர்மையானவனுமாய் இருந்தான் யோபு. கர்த்தர் அதனால அவனை வேலி அடைத்து வைத்திருந்தார். அவன் இழந்தாலும் திரும்ப ரெட்டிப்பாய் கொடுத்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில நேர்மை மட்டும் இருந்துச்சுன்னா, நாம எதை இழந்தாலும் கர்த்தர் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. இப்ப நேர்மை, அந்த குணம் இருக்கணும். 7வது, அன்பு இருக்கணும். ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் அன்பு. அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் அன்பை, பிள்ளைகள் மத்தியில் அன்பு, உறவினர் மத்தியில் அன்பை வெளிப்படுத்துகிற நபராய் நாம வாழ வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பா அந்த உலகத்துல அன்பை வெளிப்படுத்தினார். அன்பாய் இருந்தார் எல்லார் மேல. தேவன் நம்ம மேலே அன்பாய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய சாயலாய் இருக்கிற நாம அன்பை வெளிப்படுத்துறவளா இருக்க வேண்டும். 8வது, பொறுப்புணர்வு இருக்கணும். ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் என்ன? பொறுப்பா இருக்கணும். பொறுப்பற்றவர்களாய் நடக்கக்கூடாது. யோசேப்பை பற்றி வாசிக்கும் பொழுது, யோசேப்புனா யாரு? இயேசுவுடைய தந்தை யோசேப். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பம் தரித்திருக்கிறாங்க, அதனால அந்த பிள்ளையை பெற்றோருக்கு நீ பார்த்துக்கப்பா. யோசேப்பு அந்த இயேசு அப்பா பிறக்கிற வரைக்கும் பொறுப்பாய் பார்த்துக்கிட்டார். பொறுப்புணர்வு. அல்லேலூயா. அப்ப பொறுப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அது ஒரு நல்ல குணம். அல்லேலூயா. அடுத்தது 9வது, பணிவு இருக்கணும். ஆண்களுக்கு என்ன இருக்கணும்? பணிவு. பணிவு நம்மளை உயர்த்தும். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவு. மோசே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல சாந்தமுள்ள மனுஷனா இருந்தான். அதனாலதான் கர்த்தர் ஒரு தலைவராய் நிறுத்தி பல லட்சத்தின் ஜனங்களை வழிநடத்தும்படி மோசேக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப பணிவு இருக்கணும். அடுத்தது, ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் 10வது, பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வாழ்க்கை நம்மளை உயர்த்தும். நம் தேவன் பரிசுத்தர். அல்ல, நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அவ பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். அடுத்தது, தவிர்க்க வேண்டிய குணம். ஒரு ஆண் தவிர்க்க வேண்டிய குணம் என்னென்ன குணங்கள்லாம் ஆண்கள் தவிர்க்க வேண்டும்னா, அகந்தை இருக்கக்கூடாது. சொல்லுங்க. அகந்தை ஒரு ஆணுக்கு இருக்கவே கூடாது. அது அவங்க வாழ்க்கையை உயர்த்தவே உயர்த்தாது. சில பேர் பாருங்க, அகந்தையா இருப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது வாழ்க்கையில. அகந்தையா இருப்பாங்க, பெருமையா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, செலவுக்கு ரொம்ப வறுமையில இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும்? பேச்சு எப்படி இருக்கும்? அகந்தையா இருக்கும். அது என்ன செய்யும்? வீழ்ச்சியை உண்டு பண்ணும் அகந்தை. அப்ப அகந்தை என்கிற குணத்தை நாம வைத்திருக்க கூடாது. அல்லேலூயா. கோலியாத்தை பாருங்க, அகந்த உள்ளவனா இருந்தான். என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, நான் பெரிய பலவான், நான் நின்னா ஒரு தேசமே பயப்படும். ஆண்டவர் ஒரே தட்டை தட்டி தூக்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அகந்தை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. 2வது, கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கீழ்ப்படியாமை அந்த குணம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் தவிர்க்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஊழியத்துக்கு, தேவ சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார், அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் ரட்சித்த சபைக்கும் ஆண்டவருக்கும் நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சமுதாயத்துல உண்மைக்கு நேர்மைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் தான் முதல் ராஜா. ஆண்டவர் அவனை தான் முதல் ராஜா ஆக்குறான். ஆனா தேவனுக்கு அவன் கீழ்ப்படியில தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லைன்னா நமக்கு நம்மளை வைத்திருந்த சித்தம் நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் அந்த குணம் இருக்கக்கூடாது. மூன்றாவது, ஆணுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம், காம இச்சைகளை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் அதான் சொல்கிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பெண்ணோடு இருதயத்தோடு இவன் இருதயமும் விபச்சாரம் செய்துட்டு. அல்லேலூயா. பார்த்தாலே பாவம்னு ஆண்டவர் சொல்ற. நம்ம சிந்தையினாலே தப்பா பார்த்தாலே பாவம். அப்ப இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடாது. தாவீதை பாருங்க, மேல மாடியில அப்படியே உலாவி கொண்டிருந்தார். ஒரு பெண்ணு குளிக்கிறத பார்த்தார், பாவம் செஞ்சிட்டார். அல்லேலூயா. இச்சை, இந்த பார்வை, அந்த பாவம் செய்து கொலைக்குள்ள கொண்டு போயிடுச்சு கடைசியா. அப்ப நம்முடைய பார்வைகள், கண்கள் எல்லாம் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஒருத்தரை பார்க்கும்போது பரிசுத்தமா பார்க்கணும். அல்லேலூயா. நான்காவது நம்ம குணங்கள், இந்த குணங்களாக இருக்க. நாலாவது என்னன்னா, அகற்ற வேண்டிய குணம், பண ஆசை ஆணுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல அதுதான் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, அதை இச்சித்து தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தேவன் தருகிறார். நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை உன் கையில தங்கணும்னா கர்த்தருடைய அனுகிரகம் வேணும். நீ எவ்வளவு வேணாலும் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அது எல்லாம் ஒரே நாள்ல எல்லாம் செலவழிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல, ஐஸ்வர்யத்துல, அதுல வேதனை இருக்கு. அழகு ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. அல்லேலூயா. அப்ப பண ஆசை அப்படின்ற அந்த குணத்தை நம்ம வெறுக்க வேண்டும். இயேசுவின் சீசனாகிய யூதாசு விழுந்து போன காரணம் பண ஆசை. பண ஆசை. 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான். வாழ்க்கை விழுந்து போனது. ஸ்தானத்தை இழந்தான். அப்போஸ்தலன் என்ற ஸ்தானத்தை இழந்தான். பரலோக ராஜ்யத்தை இழந்தான். பண ஆசை எல்லாத்தையும் ஒன்னில்லாத ஆக்கிடுச்சு பாருங்க. அதனால பணம் நமக்கு முக்கியம்தான். அதை விட தேவனுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பணம், சில கோடி சொல்லலாம், பெரிய நல்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதனால அவங்க நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. பண ஆசை இருக்கக்கூடாது. ஐந்தாவது, பொய் மற்றும் வஞ்சக குணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆணுக்கு என்ன செய்யணும்? பொய் சொல்றது, வஞ்சகம் பேசிட்டு இருக்குது, இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி, அசிஸ்டன்ட் அவர் தான். எலிசாவுக்கு வர அடுத்த தீர்க்கதரிசியா வரவர் அந்த கேயாசி. நாகமான சுகமாக்குறாரு. சுகமாக்குன உடனே அந்த நாகமான் நிறைய நன்கொடைய தருகிறான். ஆனா எலிசா என்ன பண்ணாரு? இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ எடுத்துட்டு போ அப்படின்றாரு. ஆனா அந்த கேயாசி இருக்கான் பாருங்க, இவனுக்கு ஆசை. அப்ப என்ன செஞ்சான்? அவன் முன்னாடி ஓடி அந்த நாகமான்ட்ட, எங்க எஜமா அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டுல போய் புதைச்சி வச்சுட்டு வந்து நிற்பான். எவ்வளவு வஞ்சகம் பாருங்க, பொய் பாருங்க. இப்ப எங்க போயிட்டு வரன்னு எலிசா கேட்பாரு, எங்கேயும் போகலன்னு சொல்லுவான். அல்லேலூயா. பொய் சொல்லுவான். அப்ப இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது. அவன் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு தீர்க்கதரிசி என்கிற ஸ்தானத்தை இழந்து போனான். அல்லேலூயா. ஆறாவது, ஆணுக்கு இருக்க கூடாத குணம் கோபம். அல்லேலூயா. கோபம் என்கிற குணம் இருக்கக்கூடாது. கோபம், வேதமே சொல்லுது, கோபப்பட்டாலும் அது என்ன செய்யணும்? சூரியன் மறைவதற்குள்ள கோபம் உங்களுக்கு தனியே கடைவது. அது ஒரு நல்ல குணம். அமைதியா ஆயிடணும். அல்லேலூயா. மோசே அவன் கோபத்துல கண்மலை அடிச்சிடுவான். ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லை, தாகத்துல சாகுற நிலைமை. இப்ப மோசே ஜெபம் பண்ற, ஆண்டவரே மக்களுக்கு தண்ணீர் வேணும். ஏன்னா மோசே ரொம்ப இவங்க வந்து டென்ஷன் படுத்திட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க. மோசேவை கல்லெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க. தண்ணீர்ல நாங்க என்ன செய்யறது அப்படின்னு இவரு கோபத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசு, கண்மலையே தண்ணீர் தண்ணீர் கொடுன்னு சொல்லு, கண்மலை தண்ணீர் தருன்னு சொன்னார். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? கோபத்துல கழி எடுத்து கண்மலையை ஓங்கி அடிச்சு தண்ணீர் புறப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா தண்ணீர் வந்துச்சு. மோசையோட ஊழியம் அன்னையோட முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் அன்னையோட முடிச்சிட்டார். மோசை போய் மன்றாடி பார்க்கிறார், மன்னிப்புகிறார். அதை பத்தி இனிமே பேசாத, விட்டுடு, உன்னோட ஊழியம் முடியுது அப்படின்னு சொல்லி மோசே மரித்து போனான். கர்த்தரே மோசேவை அடக்கம் பண்ணினான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவர் மோசே. ஒரு கீழ்ப்படியாமை, அங்க வந்து கோபம். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. அல்ல, நம்ம கோபம் பார்க்குறது நியாயமா இருக்கிற மாதிரி இருக்கும், தேவனுடைய பாதையில் அது குற்றமா இருக்கும். அதனால கோபம் என்கிற குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது.
7வது பெருமை மற்றும் தற்பெருமை நமக்கு வரக்கூடாது. 7வது பெருமை தற்பெருமை நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் நம்மளை வாழ்க்கையில உயர்த்தாது. நேபுகாத்நேச்சர் பெருமைப்பட்டதுனால விழுந்து போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8வது இன்னும் 2-3 காரியம் இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன். 8வது காரியம், தேவனை விட்டு விலகுகிற குணம் நமக்கு இருக்கக்கூடாது. பின்மாற்றத்துக்குள்ள போவது, தேவனை விட்டு விலகக்கூடாது. சாலமோன் ராஜா கர்த்தர் சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். கடைசியில விக்கிரங்களுக்கு தூபம் காட்டி தேவனை விட்டு விலக போனான். அப்ப இந்த தேவனை விட்டு விலகிற காரியம் நமக்கு இருக்கக்கூடாது. 9வது பொறாமை இருக்கக்கூடாது. சொல்லுங்க, பொறாமை என்கிற குணம் நமக்குள்ள வரக்கூடாது. அதுவும் நம்ம வாழ்க்கைய அழிச்சிரும். காயின் பொறாமப்பட்டதுனால தன் சகோதரனை கொன்று போட்டான். அல்லேலூயா. பொறாமப்படவே கூட. மற்றவங்களுடைய வீட்டை பார்த்தோ அல்லது வேலையை பார்த்தோ பொருளை பார்த்தோ நிலத்தை பார்த்தோ ஆஸ்தியை பார்த்தோ அந்தஸ்தை பார்த்தோ காரு பைக்கு பல உரிமை நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா, எதை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. நல்ல ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க, அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது நாம். அல்லேலூயா. அந்த குணம் வரக்கூடாது. 10வது மன்னிக்காத மனம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மன்னிக்காத மனம் இருக்கக்கூடாது. மனம் திரும்பி அவங்க தவற ஒப்புனா மன்னிச்சிடணும். நாம் வருத்தப்பட்டாங்கன்னா நான் செஞ்ச தப்புன்னு என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு போனார். ஆண்டவர் சொன்னார், 40 நாள் அந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொன்னார். அந்த மக்கள் கேட்டு உபவாசம் பண்ணி மனம் திரும்பிட்டாங்க. ஆனா யோனா தீர்க்கதரிசி விடல, அழிச்சே ஆகணும்னு சொல்றாரு. நான் சொல்லிட்டேன், நீங்க அழிச்சுதான் ஆண்டவர் சொல்ற இல்லப்பா, அவங்க மனம் திரும்பிட்டாங்கப்பா. குழந்தை முதல் பெரியவர் வரை சிறுவர் எல்லாம் மிருக ஜீவன் கூட சாப்பிடாம பட்டினியா இருந்த மனம் திரும்புறாங்க. இவன் சொல்றான், நான் சொல்லிட்டு நீங்க அழிச்சிருக்கல, நான் சொன்னது பொய்யாயிடும். அல்லேலூயா. மன்னிக்காத மனம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரே மன்னிக்கிறார் என்றால் நாம மன்னிக்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. போல இன்னும் நிறைய காரியம், இன்னும் ஒரு 4-5 காரியம் இருக்கு. பேராசை இருக்கக்கூடாது, முட்டாள்தனமாக நடக்கக்கூடாது, துரோகி என்று பெயர் எடுக்கக்கூடாது, பொய்யன் என்று அவ பெயர் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இதனால நல்ல குணத்துல நம்ம வளரணும். குணம்தான் நமக்கு அலங்காரம். குணத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார்.